இன்றைக்கி வந்துட்டு நான் காளான் செய்ய போகிறேன். காளான் இங்கே இருக்குது. மற்ற வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ணிக்கலாம். இந்த காளான் செய்கிறதுக்கு ஒரு பூண்டு, ஒரு 4 வெங்காயம், குட்டி குட்டியாக 4 வெங்காயம் எடுத்துருக்கேன். எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார், குழம்பு, கிரேவி எது செய்யும் போதும் நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறது மட்டும்தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த 20 நிமிஷம், அது வெட்டுற 20 நிமிஷம் நம்ம கடந்துட்டோம்னு வச்சிங்களேன், குழம்பு வைக்க ஈஸியாக ஒரு ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது. ஒரு 20 நிமிஷத்தில் இறக்கிடலாம். அதான் ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி வெட்டுறதுக்காகவே நிறைய பேர் குழம்பு வைக்க மலைச்சிட்ருப்பாங்க. எனக்கு 1 மணி நேரம் போதும். 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக எல்லாம் முடிச்சிருவேன். அதுவே 1 மணி நேரம் அதிகம்தான். நல்லா பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து டக்கு டக்குன்னு செஞ்சு போட்டு போயிடுவாங்க. இங்கெல்லாம் வந்து மலேசியாவில் வந்து இந்த அளவுக்குலாம் வெங்காயம் தக்காளிலாம் அப்படியே வெட்டுறதும் தெரியாது, இது பண்ணுறதும் தெரியாது. ஒரு சுருக்குன்னு வச்சுட்டு போயிடுவாங்க. கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே ஒரு குழம்பு ரெடி பண்ணுவாங்க. அதுதான் எப்படின்னு தெரில. நான் வந்து சமையல்லாம் எதுவும் அந்தளவுக்குலாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஏதோ சும்மா அப்படியே எடுத்து வீடியோ போடுவோம் அப்படின்ட்டு போடுறேன். பார்த்திங்களா, மலேசியாவில் இருக்கிற பூண்டு ஒரு ஒரு பல்லு எப்படி இருக்குது பார்த்திங்களா, பெருசாக இருக்கும். இங்கே பாருங்க, என் கட்டை வரலோட பெருசு. பார்த்தீங்களா சைஸை பார்த்தீங்களா? அதான் இந்தியாவில் இருக்கிற பூண்டாக இருந்தால் எனக்கு குழம்பே வைக்க தெரியாது. ஏன்னா அது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும், வெட்டுறது கடுப்பாக இருக்கும். அதாவது அதை ரெடி பண்ணுறதே கடுப்பாக இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை, பெரிய பெரிய பல்லாக இருக்கா, அவ்வளோதான். இப்படி புட்டுக்கிட்டோமா, இது புட்டுக்கிட்ட நான் உட்காந்து குறிச்சிட்டுலாம் இருக்க மாட்டேன். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான். வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். வெங்காயம், 3 தக்காளி, பூண்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இதை வந்துட்டு இப்போ வெட்டிக்கிட்டு அடுத்தது காளானை கழுவிட்டு அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். எனக்கு வந்து இந்த ஹோட்டலில் கட் பண்ணுற மாதிரி ஸ்பீடெல்லாம் கட் பண்ண தெரியாதுங்க. சும்மா அப்படியே நார்மல் பீப்புள் எப்படி கட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் கட் பண்ணுவேன் நான். நான்லாம் ஒரு காலத்தில் வந்து கிச்சன் பக்கமே போக மாட்டேன். ஆனால் கடந்த ஒரு 3 வருஷமாக நான் தான் சமைக்கிறேன். ஆனால் கிச்சன் பக்கம் போவேன், சும்மா டீ போட்டு குடிக்க போவேன், அவ்வளோதான். மற்றபடி சமைக்கலாம் போனதில்லை. எங்கள் அம்மா சமைப்பாங்க, நான் வேடிக்கை பார்த்து நிற்பேன். சில டைமில் அப்படி வேடிக்கை பார்ப்பேன். ஆனால் இப்போ என்னன்னா நானே சமைக்கிறேன். என்னங்க இது, இங்கே பாருங்கள், என்னங்க இது, இங்கே பாருங்களேன், வித்தியாசமாக இருக்குது. என்னடா இது, ஐயா ஏதாவது உயிரினமா? ஆமாங்க, புழு உள்ளேருந்து செத்துருக்கு. இல்லை, உயிரோடு தான் இருக்குதா? புழுங்க, தக்காளியில் இன்றைக்கி தாங்க ஃபஸ்ட் டைம் புழு பார்க்குறேன். சை அன்பர்களே, இங்கே பாருங்கள், இதுதான் காளானா. இந்த காளான் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறேன். இதுக்கு முன்னால் பட்டன் கேமரா இல்லை, பட்டன் காளான். இதுக்கு முன்னால் பட்டன் காளான் தான் சமைச்சிட்டு இருந்தேன். இது வந்து எதோ வித்தியாசமாக இருக்குது, தெரியல. ஓகே, ஏதோ ஒன்று போட்டு செஞ்சிட வேண்டியதான். இது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய காமெடி என்னன்னா, இதுவரையும் கட் பண்ணோம்னா 10-15 பீஸு தான் வரும் போல். அப்போ இந்த தண்டோடு போட்டால் தான் இப்போ லாபம். ஏன்னா நான் வேறு 3 தக்காளி, 3 வெங்காயம், ஒரு முழு பூண்டு ஃபுல்லாக வெட்டி வச்சுருக்கிறேன். இதை நான் வெட்டினேன்னா இதில் எனக்கு என்ன வரும், 1 2 3 ஏதோ ஒரு 10-15 காளான் வரும் போல். இதுக்காக நான் இவ்வளோ மெனக்கிட்டு இவ்வளோ பெருசாக போட்டேன், இவ்வளோ பெரிய பெரிய குவான்டிட்டி எடுத்துருக்கேன். இது காளானை பார்த்துருந்தேன்னா நான் வந்து எனக்கு தேவையான வெங்காயம் தக்காளி கட் பண்ணியிருப்பேனே. இப்போ என்ன பண்ணுறது, தண்டோட போட்டு தான் போட்டணும். வாங்க, தண்டோடே போட்டுடலாம், வேறு வழி எதுவுமே கிடையாது. தண்டோடு தான் போடணும். தண்டும் சாப்பிட்லாம், அதுதான் அம்மா பெருசு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெங்காயம், பூண்டு, தக்காளி, அப்புறம் வந்து காளான், இதுதான் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இதுதான் நீங்கள் நான் சமைக்க போகிறேன். பச்சை மிளகா, காஞ்ச மிளகாலாம் எதுவும் இல்லை.
ஏன்னா வெறும் மிளகாய் தூளை மட்டும் யூஸ் பண்ணி தான் நான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நம்ம காளான் செய்ய ரெடி ஆகிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை செஞ்சிடலாம். வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துக்க வேண்டியதுதான். நாளையும் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்க போகிறோம். ஃபுல்லாக இதுலேயே கிரேவி ஆகிடணும். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு ஒரு மாதிரி குழஞ்சி வருதுன்ட்டு. இந்த மாதிரி நல்லா குழஞ்சி வந்துருச்சுன்னா நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் நல்லா குழஞ்சி இந்த பதம் இருக்கும்போது நம்ம மசாலா சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி நான் டீஸ்பூன்லாம் போட மாட்டேன். கரம் மசாலா கொஞ்சம், ஒரு சும்மா சின்ன பிஞ்ச், ஒரு வாசத்துக்கு. ஓகே, சீரக பொடி, வாசம் அவ்வளோதான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கப்பால் ஒரு 200 மில்லி தண்ணி. அவ்வளோதான். இதான் இதுக்கு மேலே போச்சுன்னா குழம்பு ருசியாக இருக்குது. அவ்வளோதாங்க, வச்சிட்டோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட வேண்டியதான். கடைசியாக உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அப்படியே ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு வந்தோம்னா கிரேவி ரெடி ஆகிடும். கொஞ்சம் சுண்டிடும். கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் சிம்பிளான மசாலா வச்சு ஒரு கிரேவி செஞ்சாச்சு. அவ்வளோதான், கொதிச்சிருச்சு. நல்லா இருக்குது, இறக்கிடலாம்.